பட் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஐபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா, அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இதை கொடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ காசு வாங்க வருமே, இந்த காசை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமே. சின்ன வயசில் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன்லாம் மைண்டில் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ யோசிக்க தோணலை, இப்போ தான் யோசிக்க தோணுது இந்த விஷயங்கள்லாம். இருந்தாலும் இல்லை இருக்கட்டும்மா, ஏன்னா அப்போலாம் ஒரு பேப்பரில் தான் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும், ஒரு 4-5 புக்லெட் மாதிரி இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு. அந்த டிக்கெட் அப்பா கையில் கொடுத்த உடனே அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டே தான் தூங்குவோம், அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டே தான் ரோட்டில் ஒரு 4 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிற்கிறோம். வந்து நிற்கும் போது ஒரு போலீஸ் வருவார், பட்டுன்னு 2 அடி வச்சுருப்பார். நம்ம ஓடி போயிருப்போம். நம்ம மனசுக்கு என்ன தோணும்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Exam 360 Coimbatore Coaching Center for TNPC Group 2, Group 4, SSC, Bank, Railways, Insurance, Gandhipuram, Coimbatore. SP Mailadurai, Suguna Singh IPS. I belong to 2013 batch of Indian Police Service. Civil Service பாஸ் பண்ணதுக்கப்புறம் உண்மையிலே நான் IAS ஆஃபீஸர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இருந்தாலும் டெஸ்டினி இட் சோஸ் அன் IPS ஃபார் மீ. ஸோ இந்த IPS பாஸ் பண்ணதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னல் போலீஸ் அகாடமி, இங்கே போய் வி லேண்டட் அப். அங்கே என் கூட அதர் 120 பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. உள்ளே நுழையும் போது உள்ளே எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஒரு மெஷின் மேலே ஏறி நம்மளுடைய வெயிட்டு, ஹைட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ குறையிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர், இன்னும் எடுத்து வச்சுருக்கேன். முதல் முறை நான் போகும்போது மை வெயிட் வாஸ் 96 kgs. ஸோ 96 கிலோ அங்கே இருந்தேன். மற்றவங்களாம் பார்த்தா ஃபிட்டாக இருந்தான். நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் கூட நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் எவ்ரிடே ரொம்ப ரிகரஸாக, ரொம்ப டஃப்பான ஒரு ப்ரோக்ராம் அது. ஸோ IPS ட்ரைனிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம். 2வது மாதமும் 3வது மாதம் முடியும் போதே என் வெயிட் வந்து 78 வந்துருச்சு. ஸோ 20 கிலோ 3 மாதத்தில் நான் குறைஞ்சேன். இது என்னோடய IPS பேட்ச்மேட்ஸ்க்கே வந்து உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, நான் 5 இல்லை 6 கிலோ தான் குறைஞ்சிருக்கேன், நீ என்ன இவ்வளோ குறைஞ்சிருக்கேன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் ஆக்டிவாக இருந்தேன். பட் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா IPS போகிறதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா, ஒரு கசப்பான இன்சிடென்ட்ஸ் வித் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ போலீஸ் துறையை பொறுத்தவரை என்னென்னா, நிறைய டைம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நினைக்கிறோன்னா, இது ஒரு கரப்டான டிபார்ட்மெண்ட்டு, எங்கே போனாலும் வந்து இவங்க காசுக்காக தான் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடவே வந்து ஜாயின் பண்ணனால எனக்கு IPS ட்ரைனிங் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வரல. பிகாஸ் நானும் இந்த ரோட்டில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு ஃபைன் கட்டினவன் தான். ஸோ அந்த ஒரு 50 ரூபாய் இல்லை 100 ரூபாங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷனையே வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. பட் ட்ரைனிங் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலர்கள், அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய டெடிகேஷன், அவர்களுடைய கதைகளை கேட்கும்பொழுது தான் இந்த சர்வீஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எனக்கு வளர ஆரம்பிச்சது. காரணம் என்னென்னா, நம்ம பார்க்கக்கூடிய இதில் 100 பேரில் வந்து ஒரு 20 பேர் எப்போவுமே வந்து ஒரு தவறான ஒரு நபர்கள் இருப்பாங்க. அந்த தவறை மட்டுமே நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம். மிச்சம் 80 பேர் எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அன்றைக்கி தான் நான் கண் கூட பார்த்தேன். ஸோ பார்த்ததுலேருந்து தான் உண்மையிலே எனக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு மரியாதையோ ஒரு பெருமையோ வந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிகரஸாக ட்ரெயின் பண்ணி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக வேறு லெவலில் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா, இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ITBP, இண்டோ சைனா பார்டர், இண்டோ பாகிஸ்தான் பார்டர், இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் டைம் போஸ்டிங்காக தான் எங்களுடைய ட்ரைனிங் அகாடமிக்கு வருவாங்க. ஸோ அவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் இது பண்ணுவாங்க. நாங்கள் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இருக்காது. 50 வயசில் 20 கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓடிட்டுருப்பாங்க அவங்க, நம்ம 10 கிலோமீட்டரோட கஷ்டப்படுவோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் கிடைச்சாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அதே சமயம் கஷ்டப்பட்டு பண்ணோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வெளியில் வந்தோம். ஸோ இந்த IPS ட்ரைனிங் பொறுத்தவரை வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ் விச் ஐ எவர் ஹேட். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லும்போது நம்முடைய பல விஷயங்களில் நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றினது இந்த ட்ரைனிங் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ரோட்டில் ஒரு 4 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிற்கிறோம். வந்து நிற்கும் போது ஒரு போலீஸ் வருவார், பட்டுன்னு 2 அடி வச்சுருப்பார். நம்ம ஓடி போயிருப்போம். நம்ம மனசுக்கு என்ன தோணுன்னா, பாரு அவன் எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு மனுஷன். நம்ம 4 பேர் நிற்கும் பொழுது சும்மா நின்றுட்டுருக்கோம், டீ தான் குடிச்சிட்ருக்கோம், உட்காந்து நம்மளை அடிச்சுட்டு போகிறானே, இவனா நல்லாவா இருப்பான், இந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கும்பொழுது, பட் எந்த எண்ணத்தோடு அந்த போலீஸ் வந்து நம்மளை
வார்னிங் கொடுக்குறார் அடிக்கிறாருங்கிறது தெரிஞ்சதே இல்லை. அது வந்து அந்த ட்ரைனிங் போகும்போது தான் தெரியுது. தட்ஸ் சிம்பிளாக ஒன்று சொல்லணுன்னா, இப்போ ஒரு வேலை முடிஞ்சிட்டு ஒரு 2 பெண்கள் நடந்து போகிறாங்கன்னு வைங்களேன், ஒரு 4 ஆம்பளைங்க ஓரமாக லுங்கி கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு குறுன்னு அவங்கள பார்த்தா அவங்களுக்கு சேஃப்டியாக உணர தோணுமா? தோணாதான். உணர தோணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த போலீஸ் பண்ணது தப்புன்னு சொல்லுங்கள். அதே அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களோட மனசில் இருந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் தெரியும். ஒரு 4 பேர் ஒரு லுங்கியை கட்டிட்டு டீயை கிளாஸை நிறுத்திட்டு ரோட்டில் நிற்கும் பொழுது அது அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டிங்கிற ஒரு விஷயத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வரனால தான் இந்த மாதிரி யாரும் கூட்டமாக நிற்கக்கூடாதுன்னு போலீஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இல்லை பிகாஸ் இங்கே இருக்கும்பொழுது நமக்கு என்ன இருக்குன்னு சும்மா தானே நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். இன்ஃபேக்ட் அதனால தான் நிறைய வந்து ப்ராக்டிக்கல் கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ ரோடு ஆக்சிடெண்ட் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார ரோட்டில் உட்காந்துட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டுக்கு மோட்டர் பெட்டி கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் ஹெல்மெட்டு கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஹெல்மெட் கேஸ் போடுறதுனால தான் நிறைய தவறான போலீஸ்காரங்க மேலே நமக்களுடைய கண்ணோட்டமே வந்து மாறுது. அப்படி போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவன் பொழுது போல் கொழுப்பு எடுத்து போய் கேஸை போடுறான், இப்படியெல்லாம் வந்து ஒரு எண்ணம் நம்ம போலீஸ் மேலே உண்டாக்குவோம். பட் நம்மள எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர் நம்மக்கிட்ட எவ்வளோ வேணால் கதை பேசுவார். பிகாஸ் ப்ராக்டிக்கலாக என்பிஎல்லே ஒரு இது இருக்குது. வேறு லெவலில் என்ன பண்ணுவார், போலீஸ் கூட சண்டை போடுவார், ஏன் உயிர் நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு போயிட்டு அடுத்த சிக்னல் என்னவோ ஆக்சிடெண்ட் ஆகிடும், கை கால் போயிட்டு வீட்டில் இருக்கும்போது கடன் வாங்கியிருப்பார். கடனை கொடுக்க முடியாமல் அந்த குடும்பம் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகும். அதை விட ரொம்ப மோசமான விஷயம், அவர் வீட்டில் இருக்கும் போதே அவர் ஒய்ஃப் கிட்ட 2 பேர் வந்து கடனை கொடுக்குறியா இல்லை தவறான விஷயங்கள் பேசினாங்க. இந்த கேவலமான இந்த மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சொசைட்டினால் நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது அவனுக்கு நேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் கேஸை போட்டானே தவிர, அவன் கேஸை போட்டாலும் அவன் கேஸை போடலனாலும் அவனுக்கு ஒரே சம்பளம் தான். வேலை செய்யலைன்னா இன்ஃபேக்ட் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அதையும் மீறி அவன் பணி செய்கிறான்னா அது பொழுதுபோக்குக்காக அல்ல, அது உங்களோட உயிரை காப்பாற்றுவதற்காக, உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இல்லைனா நான் இந்த சைட் ஆஃப் த அரீனாலேருந்து தான் பேசியிருப்பேன். ஹெல்மெட் போடல அப்படின்னா என் குடும்பம் தானே பாதிக்கப்பட போகுது, உனக்கு என்ன நீ கேஸை போடுற அப்படின்னு தான் கேட்டிருப்பேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, என் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த போலீஸ்காரன் செய்யக்கூடிய ஒரு வேலையால் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து காவலர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் போலீஸ் யூனிஃபார்ம் மேலே எனக்கு இருந்த அந்த லைக்கிங்கையும் வந்து ரொம்பவே வந்து அதிகப்படுத்துச்சு. அண்ட் அதில் என்பிஏ எக்ஸாம்பிளே வந்து நமக்கு புரியக்கூடிய விதத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய டைம் வந்து இந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே நம்ம போலீஸை பற்றி தப்பாக தான் எழுதுவாங்க. எதுலேயும் பாசிட்டிவாக எழுதி நான் பார்த்ததில்லை. ஸோ நிறைய போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை என்னடா இது நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் நம்மளை பற்றி தப்பாக தான்டா எழுதுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் இருப்பாங்க. இப்படிங்கிற ஒரு தாட்டோட இருப்போம். பட் ஆனால் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நானே வந்து வேலையில் இருக்கும்பொழுது திடீர்னு வந்து ஓகி புயல் வந்துருச்சு. நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது கன்னியாகுமரியில் ஓகி புயல் வந்தது. ஓகி புயல் வரும்போது போலீஸ்காரருக்கு நீச்சலே தெரியாது. ஆனால் கடலில் கயிறை கட்டி போயிட்டு 4 குடும்பத்தை போய் காப்பாற்றிட்டு வந்தான். அதே போல் தேனியில் வந்து திடீர்னு என்னாச்சு, ஒரு ட்ரெக்கிங் போயிருந்தாங்க. நான் சொல்கிறது 2015, 16, 17 அந்த டைமில் ட்ரெக்கிங் போகும்போது திடீர்னு வந்து காட்டுத்தீ வந்துச்சு. ஒரு குரங்கனியோ ஏதோ ஒரு இடத்துல போகும்பொழுது யாரும் போகல. ஏன்னா எல்லாருக்கும் பயம். ஏன்னா காட்டுத்தீ எந்த பக்கம் எப்படி பரவும் யாருக்கும் தெரியாது. கீழேருந்து ஓடி போய் மேலே போயிட்டு தீக்காயங்களோட பொதுமக்களை கீழே காப்பாற்றிட்டு வந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு சாக்ரிஃபைஸ் நாளுக்கு நாள் எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபேஸ்புக் ஆக்டிவிஸ்ட்டுக்கோ சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் நிறைய பேருக்கு இவன் ஹெல்மெட் போடாத ஒருத்தனை தள்ளி விட்டுட்டான், ரோட்டில் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறாங்கிறது தெரியுதே தவிர இவங்க பண்ணக்கூடிய இந்த சாக்ரிஃபைசஸ் நிறைய டைம் தெரிகிறதில்ல. ஏன்னா பொதுமக்களுடைய கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம நிறைய டைம் உதவுறாங்க. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு உண்மையிலே வந்து பொதுமக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களோட வாழ்க்கையை நல்ல முறையில் வந்து மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்றவங்க நம்ம மேலே என்ன விமர்சனம் சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம என்னவே வேண்டாம். பேட் ஆன் யுவர் பேக், உங்கள் முதுகுக்கு பின்னாடி இன்றைக்கி நான் இந்த 4 பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட ஒவ்வொரு நாளும் போய் தூங்க போங்க அப்படிங்கிறது என்னுடைய அகாடமியில் சொல்லி கொடுத்தாங்க. அந்த சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை தான் இங்கே நான் ப்ராக்டிக்கலாக என்னால் அப்ளை பண்ண முடிஞ்சுது. பேரண்ட்ஸுங்கிறவங்க, அதுலேயும் எஸ்பெஷலி என்னுடைய அப்பாவை பற்றி சொல்லணுன்னா,
நிறைய விஷயங்கள் அவங்க நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் வந்து புகுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அப்பா கிளர்க்காக தான் இருந்தார் பேங்க்கில். ஒரு பேங்க் கிளர்க்குக்கெலாம் வந்து ஏரோப்ளேனில் போகிறதுங்கிறது பெரிய கனவு. ஆனால் நிறைய பேங்க் கிளர்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல்டிசி அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் ஒன்று கொடுப்பாங்க. எல்டிசினா நீங்கள் ஏரோப்ளேனில் போகிற மாதிரி இருந்தால் கையில் ₹1 கூட கிடைக்காது. ஏன்னா ரொம்ப கஷ்டம், வீட்டில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வாங்கி இஎம்ஐ கட்டிடலாமே, லோனு கட்டிடலாமே இப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் பசங்க ஏரோப்ளேனில் போகணும். ஏன்னா நாங்கள் படிக்கிற ஸ்கூலில் மற்ற மேனேஜருடைய பசங்க மற்றவங்களும் படிப்பாங்க. அவங்களாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட்டில் போவாங்க. என் பசங்களுக்கு அந்த ஒரு வழி வரக்கூடாது. எப்படி மற்ற குழந்தைங்க வானத்தில் பறக்குதோ என் குழந்தைங்களும் ஆகாசத்தில் பறக்கணும்னு அவர் ஆசைப்பட்டுட்டு அது அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இதை கொடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ காசு வாங்க வருமே, இந்த காசை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமே. சின்ன வயசில் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன்லாம் மைண்டில் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ யோசிக்க தோணலை, இப்போ தான் யோசிக்க தோணுது இந்த விஷயங்கள்லாம். இருந்தாலும் இல்லை இருக்கட்டும்மா. ஏன்னா அப்போலாம் ஒரு பேப்பரில் தான் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும், ஒரு 4-5 புக்லெட் மாதிரி இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட். அந்த டிக்கெட் அப்பா கையில் கொடுத்த உடனே அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டே தான் தூங்குவேன், அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டே தான் போவேன். ஸ்கூலு ஃபுல்லாக தெரியும் நான் ஃப்ளைட்டில் போகிறேன், நான் ஃப்ளைட்டில் போகிறேன் எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி ஆக்சுவலி எங்களுடைய ஜேர்னி போக வேண்டியது. ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸை வச்சுக்கிட்டு முதல் முறை வந்து பிகாஸ் விவரம் தெரிஞ்சு அப்போ தான் ஏறேன். ஃப்ளைட்டில் ஏறும்பொழுது அங்கேயும் ஒரு சின்ன இஷ்யூ ஆக்சுவலி நடந்தது. என்னென்னா எங்கள் அப்பா அப்படியே பேசி 2 விண்டோ சீட் வாங்கிட்டார். ஒரு விண்டோ சீட்டில் நான், இன்னொரு விண்டோ சீட்டில் என் தம்பி. அப்படியே டேக் ஆஃப் ஆகும்போது கத்துறோம், சந்தோஷம் தாங்க முடியல. பயங்கரமாக அப்படியே ஃப்ளைட் பாட்டு ஜல்லுன்னு போய் மேலே பறக்குது. அப்படியே கை தட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். அவருக்கும் ஜன்னல் வழி எட்டி பார்க்கணுன்ற ஒரு ஆசை. என்னை தாண்டி இப்படி எட்டி பார்க்குறாரு. ஆனால் நாங்கள் விடலை, ஏன்னா இப்படி நல்லா க்ளோஸாக வச்சு இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்க்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, டக்குன்னு மறுபடியும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு. லேண்ட் ஆகும்போது பின்னாடி சீட்டில் ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. அவங்க எங்கேயும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. வாரத்துக்குள்ளே எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, குடுகுடுன்னு ஓடி போய் ஓரத்தில் உட்காந்து அவர் ஜன்னல் வழி எட்டி பார்த்துக்கிட்டே வராரு. அந்த அம்மா வந்துட்டாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்தவொடனே எங்கள் அப்பா ஏஞ்சிக்கு சொல்கிறாங்க, ஒரு மேடம் ப்ளீஸ் மேடம், நான் கொஞ்சம் இப்படி எட்டி பார்க்குறோம், பக்கத்து சீட்டு காலியாக இருக்காங்க உட்காருங்கன்னா. அந்த அம்மா உடனே ஏரோஸ்டஸ் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டு, சார் தயவு செஞ்சு ஏஞ்சிருங்கன்னு சொல்லி என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை கூட பசங்களுக்கு பார்க்கட்டுமே அப்படின்னு யோசித்து தங்களுக்கு விட்டுட்டாங்க. பட் அந்த ஒரு விஷயமே வந்து இட் கிரியேட்டட் ஸோ மச் இம்பேக்ட் இன் மீ. என்னுடைய இம்பேக்ட் எப்படி சொல்லணும்னா, நான் இப்போ ஹைதராபாத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக என்னுடைய அகாடமியை விட்டு வெளியில் வரும்போது என் குடும்பத்துலேருந்து ஒரு 20 பேர் வந்தாங்க என்னுடைய பாசிங் அவுட் பரேட், நான் முடித்து போகக்கூடிய அந்த பரேடை பார்க்குறதுக்கு. எப்படி நான் முதல் முறை ஃப்ளைட்டில் போகும்போது எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ, என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே போகணுங்கிறதுனால என்னோட 4 மாத சம்பளம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு அத்தனை பேரையும் நான் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சேன். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு தோன்றதுக்கு காரணம் எங்கள் அப்பா அன்றைக்கி எனக்கு பண்ண விஷயம்தான்.